ஏண்டா நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி அமிச்சா நீ அவங்களை வெறுப்பேத்தி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. டேய் நானும் அவங்கள போக சொன்னேன். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க தான் கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாரு, அது அவங்க எடுத்த முடிவு, அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் என்ன செய்ய முடியும் கேட்டுக்கிட்டு இருக்க. போய் ஒழுங்கா சமாதானப்படுத்தி கூட்டு வா போ. டேய் நான் அதுதான் போய் கூப்பிடணும். நானும் அவங்கள போக சொன்னேன். வந்தா வரட்டும், இல்ல அங்கேயே இருக்கட்டும். அவங்க அங்கேயே இருந்தா நீ பாட்டுக்கு இங்கேயே இருந்துருவியா? ஆமா பாப்போம், இது எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். சிஸ்டர் தான் கால் பண்றாங்க. உனக்கு கால் பண்றாங்களா? என்கிட்ட பேசுறதுக்காக தான் இருக்கும். நான் இருக்கேனான்னு கேட்டா உடனே இருக்கான்னு சொல்லிட்டு போன் எடுத்து நீட்டாத. இல்லன்னு சொல்லிடு. நீட்டிக்கிட்டி தொலைச்ச மூஞ்சில வச்சு கொன்னுடுவோம். ஒரு முடிவோட தான் இருக்கான் போல. சொல்லுங்க சிஸ்டர். எப்படின்னு அறியறீங்க? சிஸ்டர் நம்பர் ஏதோ மாத்தி அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் குள்ளபதம் பேசுறேன். தெரியும் சசினா. நான் உங்களுக்கு தான் கால் பண்ணிக்கிறேன். அண்ணாவா? ஆமாண்ணா. ஏனா நீங்க எனக்கு அண்ணா இல்லையா? இல்ல இல்லையா? இந்த இல்ல நீங்க நினைக்கிற இல்ல இல்ல. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இல்ல போடுவோம்ல, அந்த இல்ல. ஓ அண்ணா, எனக்கு நீங்க அண்ணன் தானா? டெஃபினெட்லி. பட் நீங்க எப்பவுமே என்ன குள்ளபுதம் தானே கூப்பிடுவீங்க. அதான். அது நேர்ல பாக்கும்போது செல்லமா கூப்பிடுறது. போன்ல அப்படி கூப்பிட முடியுமா? நல்லா இருக்காதுல. அப்புறம் எப்படி அறியறீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சிஸ்டர் சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நான் வேற அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சா, அதான் கால் பண்ணனா. அண்ணா பேசலாம்ல? நீங்க இப்ப ஃப்ரீ தானா? பேசலாம். நான் இங்க சும்மா தான் இருக்கேன். நீங்க பேசுங்க. சரிண்ணா, என்னால ரொம்ப நாள்லாம் பேச முடியல. சார்ண்ணா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிமா. என்னடா அச்சரேகை, தீர்க்க ரேகை, பூமதி ரேகைலாம் மூஞ்சில தெரியுது? இது அந்த ரேகை இல்ல, அழுகை. எது வந்தாலும் சொல்லிட்டு செய். இந்த மாதிரி நிறைய வாட்டி செய்வியா? ஒரே குழப்பமா இருக்கு. என்னவா? ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அவனை கூப்பிட வர சொல்லுன்னு என்கிட்ட சொல்லி உன்கிட்ட சொன்னாங்களா? இதோ பாரு, நீ என்ன சொன்னா நான் போக மாட்டேன். அவங்க உன்னை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசலடா. எதுக்கு நீ இப்ப ஓவரா சீனா போடுற? ஆமா, அப்புறம் எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? சிஸ்டரோட அன்பு என்ன அழ வச்சிருச்சுடா. ஏண்டா இத்தனை வருஷமா நீயும் தான் இருக்க, என்னைக்காவது என் மேல அக்கறையா இருந்திருக்கியா? சிஸ்டர் 2-3 நாள் தான் என்ன பார்க்கலன்னதும் எப்படி கால் பண்ணி நல விசாரிச்சாங்கன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துக்கப்படுறாங்க, துயரப்படுறாங்க. அவங்கள மாதிரிலாம் நீ வரவே முடியாது. இதோ பாருடா, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா நீ சிஸ்டரை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துரு. இல்லனா அன்பு உள்ள ஒரு அண்ணனா அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா, என்ன வேணாலும் செய்வேன். நானே செம்ம வெறுப்புல இருக்கேன், என்ன செருப்பு எடுக்க வச்சிடாத. செருப்பு எடுப்பியா? அவள் தான் சொல்லுவேன், ஒழுங்கா ஓடி போயிடு. போடான்றல
போ பொறுப்பெடுத்தது குத்தமாடா. சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கீங்களா? இருங்க இருங்க, எத்தனை நாளைக்கு நீங்க இப்படி வீம்பில் இருக்கீங்க நானும் பாக்குறேன். ஆர்டர் பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி பண்ணுங்க, செம்ம பசியில இருக்கேன். மாப்பிள ஆர்டர் பண்ணதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிரு. ஏன்டா? ஏன்னா உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேனே. ஏங்க அந்த ஆர்டர் கேன்சல், பை. ஆமா, நான் சாப்பிடல எப்படி உனக்கு தெரியும்? மாப்பிள நான் யாரு? உன் ஃப்ரெண்டு, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு உன் அமுல் பேபி மூஞ்ச பத்தால தெரியாதா? அதானே எனக்கு டவுட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. இந்தா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் எங்க சனம். என்ன தம்பி, பொண்டாட்டிய பிரிஞ்சு ஒரு நாள்லயே பயங்கர சோகமாயிட்ட. பேக்டாப்ல 4 வயலின் வாசிக்கலாம் போல இருக்க. சரி சரி, சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனிய? ஏய், நீலாம் கொடுத்து வச்சவன்டா. உங்க அண்ணி மட்டும் உங்க அம்மா வீட்டுக்கு போனான்னு வையேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான். மதம் முடிச்ச யானை மார்ல மிதிச்சு பாத்திருக்கிய? பாத்திருக்க மாட்டேன், நான் மிதியே வாங்கியிருக்கேன்டா. ஆமா, போன் பண்ணலன்னா அடுத்த நிமிஷம் ஆட்டோ புடிச்சு வந்து ஹை ஸ்பீட்ல எகிரி நடு நெஞ்சில ஒரு மிதி. அப்புறம் தான் பேச்சுவார்த்தைக்கே வருவா. ஏன் போன் பண்ணலன்னு கேட்டு. அதை விட அண்ணன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம். பொண்டாட்டிங்க எல்லாருமே புருஷன் தனக்கு தானாவே போன் பண்ணி பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கடா. அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னு தான் பேரு. ஆனா புருஷன்கிட்ட இந்த போன் வராதா வராதுன்னு போனையே குறுன்னு பாத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அண்ணன் மாதிரி 1 ஹவருக்கு 1 டைம் போன் பண்ணி பேசுறது கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசுற. அதனாலதான் சொல்றேன், சத்யாவுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். சத்யாவுக்கு போன் பண்ணி பேசுற. ஹலோ. ஹலோ பாட்டி, நான் பிரபு பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்.
நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க வருவீங்கன்னு நினைச்சோம். ஆமா பாட்டி, வரலாம் தான் நினைச்சேன். ஆனா பட் ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு, அதான் வர முடியாம போயிடுச்சு. ஆ, பாட்டி, இப்ப அத்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாப்ள. மாப்ள, நீங்க எப்ப வருவீங்க இங்க? மாப்ள? ஆ ஆ, பாட்டி நான் நாளைக்கு வரேன். ம், சரிங்க மாப்ள. பாட்டி சொல்லுங்க. சத்யா இல்ல? ஆ, இருக்கா, இங்கதான் இருக்கா. ஒரு நிமிஷம். சத்யா, ஆ சத்யா, என்ன பாட்டி? வா. மாப்ள உன்கிட்ட பேசணுமா? ம். ம். சொல்லு என்ன? இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன். ஆ சரி, வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்ல சரி, ஓகே. அது என்னமாச்சு? தூங்கலையா? ஆ, தூங்கணும் பாட்டி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. அப்படின்னா தூங்கு போ. டைம் ஆச்சுல்ல, போ. ஆ
பிரபு, ஆ? இந்த நேரத்துல எங்க போற? அது சத்யா வீட்டுக்குமா? இந்த நேரத்துலயா? இல்லம்மா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல. நான் காலையில போய் பார்த்துருக்கணும். ஆனா ஆஃபீஸில் வேலை இருந்தனால போய் பார்க்க முடியல. இப்பவும் போலனா தப்பாயிடும்லம்மா, அதான் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. இப்ப நீ போனா தான் தப்பா எடுத்துப்பாங்க. ஏம்மா? டேய், உடம்பு சரியில்லாதவங்கள இந்த நேரத்திலயா போய் பாப்ப? தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி எழுப்பி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேப்பியா? அதுவும் நீ இப்ப போனன்னா உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை பார்க்க வந்ததா நினைக்க மாட்டாங்க. பொண்டாட்டிய விட்டுட்டு இருக்க முடியாம தான் நீ வந்திருக்கன்னு நினைப்பாங்க. எப்படி? அதுதான் உண்மைன்னா நீ இப்பவே கிளம்பு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ போ, போய் படு, நாளைக்கு போய் பாத்துக்கலாம். பிரபு, ஆ? டேய், இவ்ளோ சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? அத்தையை பார்க்குமா? டேய், மணி இன்னும் 6 கூட ஆகலடா. இவ்ளோ சீக்கிரமாவா அவங்க வீட்ல போய் நிப்ப? அம்மா, என்னம்மா நீ நைட்டு கிளம்புனா நைட்டு ஏன் போறேன்னு கேட்குற, காலையில கிளம்புனா காலையில ஏன் போறேன்னு கேட்குற, என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க? டேய், அர்த்த ராத்திரியில கிளம்புன, அதான் காலையில போன்னு சொன்னேன். மா, இப்ப காலையில தான் ஆகுது. காலையிலன்னா ஒரு 9 மணிக்கு மேல போகணும். அதை விட்டுட்டு அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல போய் நிப்பியா? டேய், உன் பொண்டாட்டி போய் ஒரு நாள் தாண்டா ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா உன்னால? மா, என்னம்மா நீ இப்படிலாம் சொல்ற? பொண்டாட்டி பார்க்க முடியாம இருக்கேன்னு யாருமா சொன்னது? அத்தை உடம்பு சரியில்லாம இருக்காங்களே, அவங்கள பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அத்தைய பார்க்கறதுக்கு இவ்ளோ அதிகாலையில போக வேண்டிய அவசியம் இல்லையே தம்பி.